ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே இங்க வந்து உங்களோட பலம் என்ன, பயம் என்னன்னு எங்க கிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட வெற்றிக்கு எந்த பலம் பிளஸ்ஸா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எந்த மாதிரியான பயம் தடையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பயத்தை இல்லாம பண்ணிட்டா நீங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும் இல்லையா? மைனஸா இருக்கிற பயத்தை எப்படி டீல் பண்ணுங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். பயத்தை ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்ல, புரிஞ்சுதா? அதுக்கு சிம்பிள் டெக்னிக் ஒன்று இருக்கு. எது நம்மள பயமுறுத்துதோ அதை விட்டு விலகி நிக்காதீங்க. தைரியமா போய் அந்த பயத்தை அப்ரோச் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயம் போய் அந்த அனுபவம் உங்களுக்கு பழகி போயிடும். அதுக்கப்புறம் அந்த பயமே இல்லாம போயிடும். உதாரணத்துக்கு மயில் சொன்ன பயத்தை எடுத்துக்கோமே. வள்ளிய பார்த்துட்டு தூரமா ஓடிட்டு இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. வள்ளிய பார்த்தா அது பக்கத்துல போய் நின்னு ஹாய் சொல்லணும். நாம நிக்கிறத உணர்ந்து அதுதான் பயந்து ஓடும். நம்மள பார்த்து பயந்து ஓடுற பள்ளிய பார்த்து நாம ஏன் பயந்து ஓடணும்? பள்ளிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான், புரியுதா? உங்க பயம் எது வேணாலும் இருக்கலாம். அதை நெருங்கி போய் ஃபேஸ் பண்றதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. இப்ப என்னையே எடுத்துக்கங்க. சின்ன வயசுல எனக்கு மேடை ஏறி பேசணும், கூட்டத்துக்கு முன்னாடி பேசணும்னு ரொம்ப ஆசை. ஆனா மேடை ஏறப்போ அவ்வளவு பயமா இருக்கும். ஏதாவது தப்பா பேசிடுவோமோ, எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டே இருப்பேன். அப்பதான் என் தமிழ் வாத்தியார் என்ன கூப்பிட்டு பேசினாரு. இங்க பாரு, ஆடியன்ஸ் கைதட்டுவாங்களா சிரிப்பாங்களான்னு யோசிக்கவே யோசிக்காத. முதல்ல மேடையில ஏறு, அதுல கிடைக்கிற சந்தோஷம் பயம் எல்லாத்தையும் அனுபவி. எதையாவது உளறி கொட்டிட்டு வா. உனக்கு பயம் தர சூழ்நிலையை அனுபவிக்கிறப்பதான் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத நீ கத்துப்பேன்னு சொன்னாரு. அந்த பாடம் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, நீங்க ஒரு பெரிய மலையை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல எப்படிடா ஏற போறோன்னு அதை பார்த்து பயந்துட்டே இருந்தீங்கன்னா மலை ஏறுறதுல கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தூரத்துல இருக்கிற வரைக்கும் மலைப்பாவும் பிரமிப்பாவும் இருக்கிறது. பக்கத்துல போய் ஏற ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். மலை உச்சிக்கு போனதும் ச்சே இதுக்கு போயா இவ்வளவு பயந்தோன்னு நாமளே நம்மளை பார்த்து சிரிச்சுப்போம். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, முயற்சியே எடுக்காம நாம ரிசல்ட்டை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறோம். அதான் பயத்தோட அடிப்படையே. ஒரு எக்ஸாம் எழுதணும்னா வெற்றி தோல்வின்னு ரெண்டே ரிசல்ட் தான். வெற்றி கிடைச்சா சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி தோல்வி வந்தா அதுக்கு என்ன காரணம்னு யோசனை பண்ணி அதை சரி பண்ணத்தான் பார்க்கணும். ஆனா நாம தோல்வியை நினைச்சு பயந்துகிட்டே முயற்சி பண்றதை விட்டுறோம். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். புரிஞ்சுதா? கடைசியா இந்த ஒரு பாயிண்டோட செஷனை முடிச்சுக்கலாம். சிங்கம் தான் வேட்டையாடின பாதைய எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்குமா? அதே மாதிரி நீங்க வெற்றிகரமா கடந்து வந்த பாதைய எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களையும் அறியாம உங்க பயத்தை மீறி தான் நீங்க அதுல ஜெயிச்சிருப்பீங்க. சோ உங்களுக்கான பாடம் உங்க வாழ்க்கையிலேயே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்ணுங்க. உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. வழக்கம் போல இந்த கிளாஸ் ரொம்ப சாதாரணமா இருக்குமான்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த மோட்டிவேஷன்ல என்னோட கொலீக்ஸ் மனசு விட்டு பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்ஸ். Okay. தேங்க் யூ so much. ஆமா சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க் யூ சார். Thank you. Thank you so All much the sir. best. Thank you very much. Thank you. Thank you. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பிசிக்கல் ஃபிட்னஸ் கேம்ப் இருக்கு. ஆமா சார், இருக்கு. ஓகே ஓகே. அது வந்து வெல்கம் சார். இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது பரவாயில்ல சார். அடுத்த மாசம் பிசிக்கல் ஃபிட்னஸுக்கான கேம்ப் வரும். அதுல ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், புஷ் அப், ரன்னிங் எல்லாமே இருக்கு. அதுல நீங்க முக்கியமா கலந்துக்கிறீங்க. ஓகேயா? எல்லாமே இருக்கு சார், உங்க இஷ்டம். as you like. கண்டிப்பா சார். ஓகே. எங்க அப்பா டெய்லி வாக்கிங் போ, ஃபிட்னஸா இருக்கிறதுக்கு ஜிம்முக்கு போவாரு. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டேன் சார். ஆனா இந்த கேம்புக்கு வந்ததுல எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு சார். கண்டிப்பா அடுத்த கேம்புக்கு நான் வர்றப்ப டயட் இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபிட்னஸா வருவேங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க எல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார்.
சாப்பிட்டு யாரும் இன்னும் வரலையாக்கா? இல்லம்மா இல்ல, பொறுமையா வரட்டும். நாம இப்படி கொஞ்சம் உட்காரலாம். அக்கா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ம், அப்பானா பயம்னு ஏன்க்கா சொன்னீங்க? நிஜமாவே எனக்கு அப்பானா பயம் மயில. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அதாங்க ஏன்னு கேக்குறேன். அவர் திட்டுவாரா இல்ல அடிப்பாரா? அதெல்லாம் செய்யவே மாட்டாரு. ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரே ஒரு பார்வை, அவ்வளவுதான். அந்த பார்வையே நம்மள நடுங்க வச்சிரும். அப்படின்னா அப்பாவை உங்களுக்கு பிடிக்காதாக்கா? மேல பயம் இருந்ததால பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல மயில. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி பாசம் காட்டுறதுக்கு யாராலையும் முடியாது. அது அனுபவிச்சா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு அந்த கொடுப்பனை இல்லாம போயிடுச்சுக்கா. ஒண்ணு வேணாக்கா, என் அப்பாவோட கைய பிடிச்சு சும்மா நடந்தாலே போதும். இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன்க்கா. நான் அப்பவே உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். உன்னை சங்கடப்படுத்த வேண்டாம்னு தான் விட்டுட்டேன். நீ அப்பாவை பத்தி பேசினதாலதான் நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். உன் அப்பா எங்க இருக்காரு? ஏன் உன் கூட இல்ல? அதெல்லாம் பெரிய கதைக்கா, இப்ப வேணாம். நேரம் வரப்ப உங்ககிட்ட சொல்றேன். ம்? ஆமா, நீ ஏன் அப்படி ஒரு பதில சொன்ன? நான் உன்னை எல்லார்கிட்டயும் சிங்க பெண்ணுன்னு சொல்லி வச்சிருக்கேன். சிங்கத்தையே நேர்ல பார்த்தா கூட நாய்க்குட்டி மாதிரி ஈஸியா டீல் பண்ணுவேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பல்லிய கண்டா பயப்படுவேன்னு சொன்னதை என்னால நம்பவே முடியல. வீரமா இருக்கிற தைரியசாலி கூட ரொம்ப சின்ன விஷயத்துக்கு தான் பயப்படுவாங்களாம். உன் விஷயத்துல அது உண்மைன்னு ஆயிடுச்சு பாத்தியா? இல்லக்கா, எனக்கு பல்லிய பார்த்தா அருவருப்பா இருக்குமே தவிர பயம்லாம் இல்ல. அப்ப ஏன் பல்லிய பார்த்தா பயம்னு சொன்ன? அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. ஏதாவது சொல்லி வைப்போமேனு தான் நான் அந்த மாதிரி அங்க சொன்னேன்க்கா. சரி, அங்க சொன்னதை விடு. நிஜமாவே உன்னை எந்த விஷயம் பயன்படுத்தும்? இல்ல பயம்ங்கிறதே உன் வாழ்க்கையில இல்லையா? பயம் இல்லாத மனுஷன்லாம் இங்க இருக்கவே முடியாதுக்கா. அப்படி யாராவது சொன்னா நிச்சயமா அது பொய்யாதான்க்கா இருக்கும். நம்ம வாழ்றதுக்கே ஒரு சின்ன பயம் தேவைக்கா. அது இருந்தாதான் நம்ம வாழணுங்கிற ஆசையோட ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பயம் நம்ம வாழ்க்கைய பாதிக்கிற அளவுக்கு நெகட்டிவா மாறிடக்கூடாதுக்கா. அதுதான் முக்கியம். பயத்தை பத்தி லெக்சர் அடிச்சது போதும். உன் பயம் என்னன்னு சொல்லு முதல்ல. எனக்கு இருட்டுனாதான் பயம்க்கா. கூட யாராவது இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ராத்திரி நேரத்துல தனியா எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா பயமா இருக்கும். அதுவும் ராத்திரியில டெட் பாடி பக்கத்துல நிக்கிற வேலை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நான் தொலைஞ்சேன். அதுவும் நான் வேலைக்கு வந்த புதுசுல அப்படிதான்க்கா மாட்டிக்கிட்டேன். சார் என்ன தனியா ஒரு டெட் பாடிய பாத்துக்க சொல்லி தனியா விட்டுட்டு போயிட்டாரு. கூப்பிடுற தூரத்துல கூட அங்க யாருமே இல்ல. பகலா இருந்தா கூட அங்க ஏதோ சமாளிச்சிருப்பேன். ஆனா நைட் டைம்ல மனுஷங்க நடமாட்டமே இல்லாத அந்த நேரத்துல பொணத்துக்கு பக்கத்துல தனியா இருந்த அந்த அனுபவம் இருக்கே, ஐயோ இப்ப நினைச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி நடுக்கமா இருக்குக்கா. மறுபடியும் எனக்கு அந்த மாதிரி டியூட்டி மட்டும் வந்துடவே கூடாது. எனக்கும் அது பயம்தான் மயில. புத்தியோட யோசிச்சா அந்த பொணத்துக்கு உசுறு வர போறது இல்ல, எழுந்து வந்து நம்மள எதுவும் செய்ய போறது இல்ல. ஆனா அதெல்லாம் நடந்துருமோன்னு உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி டியூட்டில மாட்டிக்காம இருந்தா நல்லாதான் இருக்கும். சார் உள்ள வரலாமா? வாங்க. வணக்கம் சார். நம்மூர்த்தி, இந்த தடவை முதலாளி வரேன்னு சொன்னா உன்ன அனுப்பிச்சு விட்டான். என்ன கதை? ஐயா வெளியூர்ல இருக்கார் சார். நிஜமாவே அவன் வெளியூர் போயிருக்கானா இல்ல வீட்டுல இருந்துட்டே போய் சொல்றானா? அப்படிலாம் இல்ல சார். ஒரு வேண்டுதலுக்காக அவர் குடும்பத்தோட திருப்பதி போயிருக்கார் சார். ஊருக்கு வந்ததும் என்கிட்ட பேச சொல்லு. 3 மாசமா கமிஷன் காசு கரெக்டா வர்றதில்ல. கேட்டா பிசினஸ் டல்லு டல்லுன்னு கதை விடுறான். நிஜமாவே 4-5 மாசமா பிசினஸ் பெருசா ஒண்ணும் இல்ல சார். டேய், மத்த பிசினஸா இருந்தா கூட வளமான காலம் வறட்சியான காலம்னு ஒண்ணு இருக்கும். காலம் முழுக்க எப்பவுமே வளமான பிசினஸ் இருக்கிறது இது ஒண்ணுதான்.
இதுலயும் நஷ்ட கணக்கே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படியா? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நானே சும்பையா? ஏயா, நல்ல சரக்க வித்தாவே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இதுல கொள்ள லாபத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க டூப்ளிகேட் சரக்கையும் மிக்ஸ் பண்ணி விடுறீங்க. எல்லாம் தெரிஞ்சும் பழகன பழக்கத்துக்காக நானும் கண்டுக்காம விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, அடுத்த மாசமும் கமிஷன் காசு குறைஞ்சதுன்னு வச்சுக்க, ரெய்டுக்கு ஏற்பாடு பண்ணி உங்க லைசன்ஸையே காலி பண்ணிடுவேன். செஞ்சிடவா? வேண்டாம் சார், அவசரப்படாதீங்க. ஐயா வந்த உடனே நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். நானும் ஐயா கிட்ட பேசி கமிஷனை கரெக்டா கொடுக்க சொல்றேன். சார், இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இப்படி நடந்ததுன்னா என் ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். கிளம்பு. ஓகே சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது சார். நான் வரேன் சார். அப்பாவை கமிஷனை வாங்க விடக்கூடாதுன்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா அப்பா கமிஷன் குறைவா வருதுன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல இவரை எப்படி மாத்துறதுன்னே தெரியலையே. நான் மயிலு, இந்த பணத்தை எந்த ஆசிரமத்துக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறியோ? இல்ல சார், எந்த நல்ல காரியத்துக்கு கொடுத்தாலும் இந்த பாவத்தெல்லாம் புண்ணியமாவே மாத்த முடியாது. தெரியுதுல்ல, அப்ப கண்டுக்காம விட்டுரு. ஏன்னா நான் என் பொண்ணுங்களுக்காக வேண்டிதான் எல்லா வகையிலும் பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய பணம் வேணும். இப்ப எதுக்கு சிரிக்கிற? இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தா அவங்க சந்தோஷமா வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இவ்ளோ காலமா அவங்க வளர்ந்தது வாழ்ந்தது எதுவுமே உங்க பணத்தை நம்பி இல்ல சார். அந்த அம்மாவும் அந்த பொண்ணுங்களும் நேர்மையா உழைச்சு சம்பாதிச்ச காசுல தான் அவங்க இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்காங்க. இனிமேலையும் அப்படிதான் சார் வாழ்வாங்க. நீங்க பாவம் செஞ்சு சேர்த்த காசெல்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க சார். போது, நிறுத்துறியா? என் பணத்தை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் அவங்க விருப்பம். அத முடிவு பண்றதுக்கு நீ யாரு? என் குடும்பத்தாளுங்களை ஒரு 4-5 தடவை நீ பாத்திருப்பியா? அதுக்குள்ள நீ என்னமா என் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி பேசிட்டு இருக்க? அவங்கள பத்தி தகவல் என்கிட்ட கொடுத்ததோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. அதோட ஒதுங்கி நிக்கிறதான் உனக்கழகு. என் குடும்பத்துக்காக என் பொண்ணுங்களுக்காக நான் எப்படி வேணா பணம் சேர்ப்பேன். அதை ஏத்துக்க மாட்டோம்னு அவங்க சொல்லணும். அவங்க சார்பில் நீ என்னமோ முந்திரி கொட்ட மாதிரி ஓடி வந்து சொல்ற. நாய வித்த காசு குறைக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் பாவம் செஞ்சு சேர்த்த பணமா இருந்தாலும் அந்த பாவம் என்ன மட்டும்தான் பாதிக்கும். என் பொண்ணுங்களை அது பாதிக்காது, பாதிக்கவும் விட மாட்டேன். வசதி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேலே அது தொடரக்கூடாது. பணங்கிற பிரச்சனை அவங்க சந்தோஷத்துக்கு ஒரு தடையா இருக்கவே கூடாது. அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும். அந்த ஒரே நோக்கத்தோட தான் காசு பணம் இருக்கிற எல்லா இடத்துலயும் நான் கை நீட்டிட்டு இருக்கேன். பாரு, இதுல எனக்கு அசிங்கமோ தப்போ தெரியவே இல்லை. ஆனா அவங்க அசிங்கமா நினைப்பாங்க சார். பாவ பணத்தை வாங்குறோமேனா அவங்களுக்கு உறுத்தலா இருக்கும்ல. அதை நான் சரி பண்ணிக்கிறேன். அது எனக்கும் என் பொண்டாட்டிக்கு என் பொண்ணுங்களுக்கு நடுவில் வர்ற பிரச்சனை. அத நாங்க பேசி தீர்த்துக்குவோம். நீ தேவையில்லாம உன்னோட மூக்க நுழைச்சு அசிங்கப்பட்டாத. இந்த ஃபைல் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சு நிம்மதியா வாழலாம் நீ நினைக்கிற நல்ல விஷயம்தான். ஆனா இந்த காலத்துக்கு அது சரிப்பட்டு வராதுமா. அதுவும் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நீங்க வாழணும்னா வாங்குற சம்பள காசு மட்டும் பத்தாது. அதனாலதான் குறுக்கு வழியில பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கிறேன்னு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ புரிஞ்சுக்குவ. ஐயா 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 வணக்கம் ஐயா. ஐயா நம்ம ஐயா எங்க இருக்கீங்க?
என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? நான் மினிஸ்டரா இருந்தவன்டா, இப்போ எம்எல்ஏவா இருக்கிறவன். எனக்கு சீட் இல்லைன்னு எப்படா நீங்க சொல்லுவீங்க? முட்டா பசங்களா! ஐயா தண்ணி எடுத்துங்க. தம்பி தம்பி விடு. என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? என் அரசியல் வாழ்க்கைக்கே எண்டு கார்டு போட போறாங்க. என் செல்வாக்கு அதிகாரம் எல்லாமே என் கையை விட்டு போக போகுது. அதெல்லாம் இல்லன்னா நான் ஒரு பணத்துக்கு சமம். என்ன இந்த கதிக்கு ஆளாக்குன அந்த கான்ஸ்டபிளை கண்டம் துண்டமா வெட்டி போடாம நான் விட மாட்டேன். எலெக்ஷன் வரைக்கும் அவன் விஷயத்துல எதுவும் செய்ய வேண்டாம்னு நாம தான் முடிவெடுத்தோம்ல. அது வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவ கதையை நான் இப்பவே முடிச்சாகணும். யாரு சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். சரி, உன் முடிவை நீ மாத்திக்க வேண்டாம். இந்த முடிவுக்கான காரணத்தையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த எலெக்ஷன்ல எனக்கு சீட் இல்லைன்னு தலைவர் சொல்லிட்டாருன்னு. தலைவர் அந்த வார்த்தையை சொன்னதுமே என் நெஞ்சில கத்திய சொருகின மாதிரி துடிச்சு போயிட்டேன். சீட்டு வாங்குறதுக்கு என்ன தவிர வேற யாருக்கு தகுதி இருக்கு? யார் இந்த கட்சிக்காக நேரங்கால பார்க்காம உழைச்சிருக்காங்க? தொண்டனா இருந்த காலத்துல இருந்து நான் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கேன். தெரு தெருவா போஸ்டர் ஓட்டிருக்கேன். ஊர் ஊரா போய் தொண்டை தண்ணி வத்த பிரச்சாரம் பண்ணிருக்கேன். கட்சிக்காக போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். எதிர்கட்சிக்காரன் கிட்ட அடி வாங்கி சாகுற நிலைமையில கூட கிடந்திருக்கேன். நான் இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்தையும் உழைப்பையும் குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நானும் இதை எதிர்பார்க்கல தம்பி. 2 மாசத்துக்கு முன்னாடி பேசினப்ப கூட உனக்கு தான் சீட்டுன்னு தலைவர் சொன்னாரே. திடீர்னு எப்படி இந்த முடிவு மாறுச்சுன்னு தெரியலையே. என் பையன் பாலியல் வழக்குல ஜெயில இருக்கான்ல, அதனால கட்சியோட பேரு மக்கள் மத்தியில கெட்டு போச்சான். இந்த சமயத்துல எனக்கு சீட்டு கொடுத்தா மக்கள் கட்சிக்கு எதிராக முடிவெடுத்துருவாங்களாம். அது எலெக்ஷன் ரிசல்ட்டையும் பாதிக்குமா. யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு கட்சியோட எதிர்காலத்தை பலி கொடுக்க முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா அவர் சொல்லிட்டாரு. இந்த தங்கமுத்து வேற கூடவே இருந்து ஏத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கணுங்கிறதுல அவன் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அந்த பரதேசியை விட்டு தள்ளு தம்பி. நீ தனியா தலைவர்கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானே? பேசி பார்த்துட்டேன். எலெக்ஷன் முடியறதுக்குள்ள என் பையனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொன்னேன். தலைவர் கடைசி வரைக்கும் பிடி கொடுக்கவே இல்லைன்னா. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு வா, அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு. அவர் கொடுத்த வார்த்தையை நம்பித்தான் எனக்கு சீட்டு கிடைச்சதும் அமைச்சர் பதவியை வாங்கிடலான்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தெரிஞ்சேன். இப்ப எனக்கு சீட் இல்லைன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுங்க. எல்லாரும் என்ன காரி துப்புவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மயில் தானே. அவ பண்ண காரியத்தால என் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிடும் போல இருக்கு. நான் அவளை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அவளை பொண்ணு சமாதி கட்டினாதான் என் ஆத்திரம் அடங்கும். தம்பி அவசரப்படாத, கொஞ்சம் நிதானமா இரு. நான் வேணா தலைவர்கிட்ட பேசி பார்க்கணுமா? நீங்க என்ன பேசினாலும் எதுவும் மாறாதுங்க. கட்சியில இருக்கிற எதிரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தலைவரை எனக்கு எதிராக திருப்பி விட்டாங்கன்னு. வர 5 வருஷம் எனக்கு வனவாசம் தான். எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு காலமா போராடி எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி வச்சிருந்தேன். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அதுல நெருப்பு கொளுத்தி போட்டாங்க. எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை விட்டு வச்சிருந்தேன். இனிமே அவளை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லை. அவ எப்ப பிறந்தான்னு எனக்கு தெரியாது. அவ சாவுக்கு நான் நாள் குறிச்சிட்டேன். நாளைக்கு விடியறத அவ பார்க்கவே மாட்டான். தலுங்கடா. ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி சாருங்களா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு ஏழுமலை சார். காந்தி நகர் ஏரியாவில் இருக்கேன். மாரிமுத்து சார் தான் உங்க நம்பரை கொடுத்தாரு. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க வீட்டு பின்பக்கம் ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு சார். காலையில இருந்து அந்த பக்கமா இருந்து ஒரு கெட்ட நாத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கு. எங்களால வீட்டுல இருக்கவே முடியல சார். நாயோ மாடோ செத்து கிடக்கும்னு நினைச்சேன் சார். நாத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கேன். அங்க போய் பார்த்தா யாரோ ஒரு ஆளை கொண்டு போட்டிருக்காங்க சார். கொன்னு போட்டிருக்காங்களா? கொலை நீ எதை வச்சு சொல்றீங்க? உடம்பெல்லாம் வெட்டுக்காயமா இருக்கு சார். செத்து 2 நாளா இருக்கும் போல. பாடி அழுகி போய் தான் இவ்வளவு நாத்தம் அடிக்குது சார். இதை இங்க இருந்து கிளியர் பண்ணாதான் எங்களால நிம்மதியா தூங்க முடியும் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஆமா, எந்த ஏரியா சொன்னீங்க? காந்தி நகர் ஏரியா சார். சரி, நீங்க அங்கேயே இருக்கு, நான் உடனே வரேன். மயிலே, சார்,
மணிமேகலை, சார் காந்தி நகர் ஏரியாவுல ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நம்ம உடனே ஸ்பாட்டுக்கு போகணும். 2 பேர் கிளம்பி Okay, வாங்க. sir. நான் வரட்டுமா? வேணாம் செல்லப்பிள்ள, பரமரும் ஸ்டேஷன்ல இல்ல, நீங்களாவது இருக்கணும்ல. இங்கேயே இருங்க, வாங்க.